Hi all, welcome back to our session. லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்ன டைப்ஸ்லாம் இருக்கு, எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா, பாஸ்ட் டென்ஸ்ல வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ், அந்த பாஸ்ட் டென்ஸை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் என்ன டைப் இருக்கு நமக்கு, சிம்பிள் பாஸ்ட். அப்ப சிம்பிள் பாஸ்ட்டை வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா, சப்ஜெக்டோட செகண்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப், அதாவது V2 யூஸ் பண்றதுதான் எனக்கு பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்ப அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், பாஸ்ட்ல அந்த ஆக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டா எனக்கு முடிஞ்சிருக்கும். ஓகேவா, ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் த பாஸ்ட், கம்ப்ளீட்டட் இன் த பாஸ்ட். அதுக்கும் எனக்கு பிரசன்ட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட் எஸ்டர்டே. நான் நேத்து என்ன பண்ணேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறப்போ, இல்ல அப்படின்னா ஐ ஏட் ஆப்பிள் எஸ்டர்டே, ஐ ஏட் ஆரஞ்ச் எஸ்டர்டே அப்படிங்கிறப்போ என்ன ஆயிடுச்சு, நான் நேத்தே என்ன பண்ணிட்டேன், ஆரஞ்சையோ ஆப்பிளையோ பிரேக்ஃபாஸ்டையோ லஞ்சையோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அப்ப எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்ப அந்த ஆப்வியஸ்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எஸ்டர்டேக்கும் டுடேக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ஆக்ஷன் எனக்கு கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுச்சு, பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு, பிரசன்ட்டுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்டோட என்ன பண்றோம் அப்படின்னா V2 யூஸ் பண்றோம். அடுத்து பாருங்க, பாஸ்ட் கண்டினியூஸ். செகண்ட் டைப் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்க யூஸ் பண்ணணும், பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வாஸ் ஈட்டிங் breakfast at 8 AM. 8 மணிக்கு என்ன பண்ண அப்படின்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். அப்ப 8 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ அதை நான் சொல்றப்ப எனக்கு மணி என்னவா இருக்கலாம், 12 இருக்கலாம், இல்ல அப்படின்னா நாளைக்கு நான் சொல்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ பாஸ்ட்ல அந்த ஒரு ஆக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைம்ல எனக்கு அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஈட்டிங் breakfast now. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப இப்போ அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல நான் சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இது எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைம் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க, 8 AM 9 AM 12 PM அப்படின்னு சொல்லி டைம் ஸ்பெசிஃபிக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுச்சா? அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதுக்காக அப்படின்னா ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் அட் அ ஸ்பெசிஃபிக் டைம் இன் த past, actions happening. பொதுவாவே ஒரு சென்டென்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா டைம் மென்ஷன் பண்ணிட்டாலே நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, actions happening at a specific time in the past. பாஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த ஆக்ஷன் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் 9 மணிக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆல்ரெடி அந்த விஷயம் நடந்துருச்சு, பட் அந்த டைம்ல அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்ப ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் அட் அ ஸ்பெசிபிக் டைம் இன் த பாஸ்ட், அந்த டைம்ல என்ன பண்ணிக்கலாம், நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா டோர் பெல் ரேங்க் ஆகிக்கிட்டு இருந்தப்ப ஆச்சு, அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஃபேமிலியோட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஈட்டிங் டின்னர் அல்லது ஹேவிங் டின்னர் வித் மை ஃபேமிலி when the doorbell rang. மணி அடிச்சப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஃபேமிலியோட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த ஆக்ஷன் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நடந்துருச்சு. டோர்பெல் அடிச்சப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணலாம் நம்ம, ஐ வாஸ் ஈட்டிங், விச் மீன்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ரெண்டுமே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டென்ஸ். பட் பாஸ்ட் டென்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட்ல அந்த விஷயம் நடந்துருச்சு, அதுக்கும் பிரசன்ட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறப்ப பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை இண்டிகேட் பண்றதுக்கு தான். பட் இந்த ரெண்டுக்குமே என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹேடோட நம்ம என்ன பண்ணுவோம், V3 யூஸ் பண்ணுவோம். இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா. பட் ஒரு சென்டென்ஸ்ல
had யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன நோட் பண்ணணும்னா அந்த இடத்துல ரெண்டு ஆக்ஷன் வந்து எனக்கு என்ன இருக்கு பாஸ்ட்ல நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டேஷனுக்கு போனப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெயின் வந்து போயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் when I reached the station, the train had left. ஓகேவா? so the train had left. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், நான் ஸ்டேஷனுக்கு போனப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெயின் வந்து போயிருச்சு. அப்படிங்கிறப்ப எந்த ஆக்ஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு, ட்ரெயின் போனதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், ஸ்டேஷனுக்கே நான் போய் சேர்ந்தேன். அப்படிங்கிறப்போ ட்ரெயின் போனதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்து முடிஞ்ச ஆக்ஷன். அதை நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இண்டிகேட் பண்ணி சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான். ஓகேவா? ஸோ இதுதான் நல்ல எக்ஸாம்பிள். நான் ஸ்டேஷனுக்கு போனப்ப ட்ரெயின் போயிருச்சு அப்படிங்கிறப்போ ட்ரெயின் போனதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டான ஆக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டான ஆக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். செகண்ட் நடந்து முடிஞ்ச செகண்ட் கம்ப்ளீட்டான விஷயத்துக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணா போதுமானது. அப்ப the train had left, ட்ரெயின் போனதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. அப்ப இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். நான் போய் ஸ்டேஷன் ரீச் ஆனது வந்து செகண்ட் நடந்தது. அப்ப அந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறேன். சோ இதுதான் இது பாஸ்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் டிஃபரன்ஸ். ஒரு சென்டென்ஸ்ல had கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். எந்த ஆக்ஷன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்து முடிஞ்சதோ அந்த இடத்துல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ரொம்பவே சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அடுத்து பாருங்க, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? பாஸ்ட்னா என்னன்னு தெரியும், பெர்ஃபெக்ட்னா என்னன்னு தெரியும், கண்டினியூஸ் டென்ஸ் அப்புறம் எனக்கு என்னன்னு தெரியும். அப்படிங்கிறப்போ அதை எதுக்காக யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா சப்ஜெக்டோட had beenோட gerund ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் நான் யூஸ் பண்ணணும். இதுதான் என்னோட ஃபார்முலா. ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. I had been eating breakfast when the phone rang. ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? The ground was wet because it had been raining. ஸோ மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால கிரவுண்ட் என்ன ஆயிருக்கு, வெட் ஆயிருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சது அப்படின்னா கிரவுண்ட் இன்னும் கொஞ்சம் வெட் ஆகும். அப்போ இன்னும் கொஞ்சம் மழை பெய்யறப்ப இன்னும் கொஞ்சம் வெட் ஆகும். அப்படிங்கிறப்ப ரெண்டு ஆக்ஷனுமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் ஆர் லெஸ் கனெக்டடா இருக்கும். ஒரு ஆக்ஷனோட இம்ப்ளிகேஷன் வந்து எனக்கு இன்னொரு இடத்துல வந்து இம்பாக்ட் இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? I had been eating breakfast when the phone rang. ஃபோன் ரேங்க் ஆகுறப்ப என்னாச்சு, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ரேங்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பேன். அந்த மாதிரி I felt really tired because I had been driving all day. I felt really tired because I had been driving all day. நான் இன்னும் கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் டயர்ட் ஆயிருவேன். அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஆக்ஷன் இருக்கும், அதுல ஒரு ஆக்ஷனோட இம்ப்ளிகேஷன் எனக்கு இன்னொரு இடத்துல இம்பாக்ட் ஆகும். அப்ப அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். So let's have a quick revision on past tense. Past tense அப்படிங்கிறப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், கம்ப்ளீட்டா அந்த ஆக்ஷன் என்ன இருக்கும், எனக்கு பாஸ்ட்ல முடிஞ்சிருக்கும், அதுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்டோட V2 யூஸ் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட்ல அந்த விஷயம் என்ன ஆகிட்டு இருந்துச்சு, நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் அட் அ ஸ்பெசிபிக் டைம் இன் த பாஸ்ட். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கணும்.
அடுத்து பாருங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ இது வந்து had பிளஸ் V3. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் 2 டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் நான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸே எனக்கு போதுமானது. பாஸ்ட்ல 2 விஷயம் எனக்கு நடந்திருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றேன். செகண்ட் நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்றதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றேன். இன்கேஸ் எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணா போதுமானது. எக்ஸாம்ல ஒரு சென்டென்ஸ்ல எனக்கு ஹேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல வந்துட்டு நம்ம என்ன செக் பண்ணணும், 2 விஷயம் பாஸ்ட்ல நடந்திருக்கான்றத மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? 2 விஷயத்துல ஒரு விஷயத்தோட இம்பாக்டால எனக்கு இன்னொரு விஷயத்துல என்ன ஆகும் அப்படின்னா அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு தெரியும். ஒரு ஆக்ஷனோட இம்பாக்ட் வந்து எனக்கு இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப என்ன யூஸ் பண்ணலாம்? நான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்டோட ஹேட் பீனோட ஜெரண்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் வச்சு எழுதணும். ஓகேவா? ஸோ பாஸ்ட் டென்ஸ் பார்த்தாச்சு, ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தாச்சு. நான் ஒரு டென்ஸ் தான் இருக்கு, ஃபியூச்சர் டென்ஸ். அதோட யூசேஜ் பார்த்தோம் அப்படின்னா டென்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். So hope this session is useful and thank you for watching.